வணக்கம் நண்பர்களே, ஃபினோ லியர்னிங் ஜோனிற்கு வரவேற்கிறோம். நீங்கள் ஓபன் செய்த கஸ்டமர் ஃபினோ அக்கவுண்ட் எண் ஆக்டிவேட் செய்யப்படவில்லை, அல்லது அது ஏன் ரிவிஷனில் வைக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்போது ஒரு கஸ்டமரின் அக்கவுண்ட் ரிவிஷனில் ஏன் வைக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். அக்கவுண்ட் ஓபன் செய்வதற்காக ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் வரலாம், அதற்காக அக்கவுண்ட் ரிவிஷனில் வைக்கப்படுகிறது. இது தவிர மிக முக்கியமான நாமினி டீடைல்ஸும் கேஒய்சி டீடைல்ஸும் மிஸ்மேட்ச் ஆனாலும் அக்கவுண்ட் ரிவிஷனில் வைக்கப்படுகிறது. ஃபினோ மெர்சன் திரும்ப செய்யக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்னென்ன என்று இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்வோம். முதலில் நாமினி டீடைல் எதற்கு என்பது பற்றி பார்ப்போம். நாமினி டீடைல்ஸை சரியாக அப்டேட் செய்வது ஏன் முக்கியம் என்று தெரியுமா? ஒரு நாமினி என்பவர் அக்கவுண்ட் வைத்திருப்பவரால் நாமினேட் செய்யப்பட்ட ஒரு நபர். உதாரணத்துக்கு, ஒருவேளை அக்கவுண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர் டெட் ஆகிவிட்டால் அவரது பேங்க் அக்கவுண்டில் டெபாசிட் செய்து வைத்திருக்கும் பணத்தை பெற நாமினி தகுதிக்காண்டவராக இருப்பார். அதனால் தான் நாமினி டீடைல்ஸை சரியாக ஃபில் பண்ண வேண்டியது அவசியமாகிறது. அடுத்ததாக, கஸ்டமர் யாரையெல்லாம் நாமினியாக நியமிக்கலாம் என்று பார்க்கலாம். கஸ்டமர் சிங்கிளாக இருந்தால், அதாவது ஃபார்மை ஃபில் செய்யும் போது மேரிடு ஸ்டேட்டஸில் சிங்கிள் என்பதை டிக் செய்திருந்தால், கஸ்டமர் தனது தாய், தந்தை, சகோதரி, தாத்தா அல்லது பாட்டியை நாமினியாக குறிப்பிடலாம். கஸ்டமர் மேரிடு என்றால், அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்மை ஃபில் செய்யும்போது மேரிடு ஸ்டேட்ஸில் மேரிடு என்பதை டிக் செய்திருந்தால், கஸ்டமர் தனது தாய், தந்தை, மனைவி அல்லது கணவர், சகோதரி, தாத்தா, பாட்டி அல்லது தன் குழந்தையை கூட நாமினியாக குறிப்பிடலாம். ஒருவேளை நாமினி மைனராக இருந்தால், உதாரணத்துக்கு நாமினியின் வயது 18க்கு கீழ் இருந்தால், அந்த நாமினியின் கார்டியன் டீடைல்ஸையும் ஃபில் பண்ண வேண்டும். அதே நேரம் கஸ்டமர் தனது பெயரையே கார்டியன் என்று குறிப்பிட முடியாது. எனவே கஸ்டமரிடமிருந்து சரியான தகவல் கிடைத்த பிறகுதான் நீங்கள் கார்டியன் டீடைல்ஸை ஃபில் பண்ண முடியும். இப்போது நாமினி டீடைல்ஸை எப்படி சரியாக ஃபில் பண்ணுவது என்று பார்க்கலாம். முதலில் கேஒய்சி டாக்குமெண்டில் இருப்பது போன்று சரியான நாமினி பெயரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்டர் செய்ய வேண்டும். இரண்டாவது, கேஒய்சி டாக்குமெண்டில் இருப்பது போன்று நாமினியின் சரியான டிஓபியை என்டர் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, கஸ்டமருடன் நாமினிக்கு இருக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அதாவது நாமினி கஸ்டமரின் தாய், தந்தை, கணவர் அல்லது மனைவியாக இருக்கலாம். அதை டிராப் டவுனில் இருந்து நாம் செலக்ட் செய்ய வேண்டும். நான்காவதாக, கேஒய்சி டாக்குமெண்டில் இருப்பது போன்று நாமினியின் சரியான அட்ரஸை என்டர் செய்ய வேண்டும். இவ்வாறாக கஸ்டமரின் நாமினி டீடைல்ஸை நாம் ஃபில் பண்ணலாம். ஒருவேளை கஸ்டமர் மைனராக இருந்தால் கார்டியன் டீடைல்ஸ் சரியாக ஃபில் பண்ண வேண்டும். உதாரணத்துக்கு, சில நாமினி ஃபார்ம்களை பார்ப்பேன். இந்த உதாரணத்தில் நாமினி மைனர் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் கார்டியன் டீடைல்ஸை ஃபில் பண்ண வேண்டியதில்லை என்பதே இதற்கு அர்த்தம். அதனால்தான் நாமினி டீடைல்ஸ் மட்டும் என்டர் செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது உதாரணம். இந்த உதாரணத்தில் நாமினி மைனராக உள்ளார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இதன் காரணமாக கார்டியன் டீடைல்ஸை ஃபில் பண்ணுவது கட்டாயமாகும். அதனால் நாமினி டீடைல்ஸுடன் கார்டியன் டீடைல்ஸும் ஃபில் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி தான் கஸ்டமரின் நாமினி டீடைல்ஸ் நாமினேட் செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் கஸ்டமரின் அக்கவுண்ட் ரிவிஷனுக்கு செல்லாமல் சரியான நேரத்தில் ஆக்டிவேட் செய்யப்படும். இப்போது கேஒய்சி மிஸ்மேட்ச் பற்றி நாம் பார்ப்போம். பெரும்பாலான நேரங்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கஸ்டமரின் பேட்டா கிளியராக இல்லாமல் இருப்பது அல்லது பான் கார்டு சரியாக கேப்சர் ஆகாமல் இருப்பது ஆகிய காரணங்களால் கேஒய்சி மிஸ்மேட்ச் ஆகின்றன. இதனால் கஸ்டமரின் அக்கவுண்ட் ரிவிஷனுக்கு செல்கிறது. ஃபினோ மெர்சன் எப்படி இந்த மிஸ்டேக்ஸை சரி செய்கிறது என்று புரிந்து கொள்வோம் வாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்க கஸ்டமர் அக்கவுண்ட் ஓபன் செய்யும்போது அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்மில் கஸ்டமரின் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டில் இருப்பது போல் கஸ்டமரின் பெயர், கஸ்டமரின் தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த் மற்றும் அட்ரஸை நாம் என்டர் செய்ய வேண்டும். பிளின் பேக்ரவுண்டில் கஸ்டமரின் பேட்டா மற்றும் பான் கார்டை நாம் எடுக்க வேண்டும். இதன் மூலம் பேட்டாவும் பான் கார்டும் கிளியராக இருக்கும். அதனால் கஸ்டமரின் அக்கவுண்ட் ரிவிஷனுக்கு செல்லாமல் ஆக்டிவேட் செய்யப்படும். இந்த வழியில் கஸ்டமரின் அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்மை சரியாக நாம் ஃபில் செய்ய முடியும். இதனால் கஸ்டமரின் அக்கவுண்டும் ரிவிஷனுக்கு போகாமல் சரியான நேரத்தில் ஆக்டிவேட் ஆகிவிடும். கஸ்டமரும் மகிழ்ச்சி அடைவார். உங்கள் மீது அவருக்கு இருக்கும் நம்பிக்கையும் மேலும் மறுபடியும். நன்றி.